ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கறி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போவுமே கறி தோசையை கடையில் மட்டும்தான் வாங்கி சாப்பிட முடியும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக நல்லா டேஸ்டியாக செய்ய முடியும். வாங்க கறி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். ரெண்டையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்க போகிறேன். ஒரு பெரிய தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துடுறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கறி தோசைக்கு இப்போ நான் 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்பு இல்லாமல் வெறும் சதையை மட்டும் 300 கிராம் எடுத்திருக்கேன். சிக்கனை முதல்ல கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து கழுவி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக நம்ம கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா கொஞ்சம் இது போல் வந்துடும். நான் இப்போது கத்தியிலேயே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேர்த்துருந்த தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். தக்காளியே இருக்கிறது தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கிறேன். ரெண்டுலேருந்து 3 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே சிக்கனை நல்லா வதக்கணும். சிக்கனை நல்லா வதக்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்க போகிறேன். சிக்கன் வேகிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். சிக்கன் நல்லா வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனில் சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிட்டு சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு. மேலெல்லாம் எண்ணெய் லைட்டாக அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், கறி தோசைக்கு நம்ம சிக்கன் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கறி தோசைக்கு முட்டையை நம்ம சேர்ப்போம். அதுக்காக 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு கப்பில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையில் உப்பு இருக்கணுன்றதுக்காக லைட்டாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டையை நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே தோசைக்கல் வச்சுட்டேன். கல் நல்லா சூடேறிட்டுருக்கு. தோசைக்கல் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்டவ்வை கம்மி பண்ணிவிட்டு தோசையை நம்ம ஊற்றிக்கணும். ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது. கறி தோசைக்கு நல்லா மொத்தமாக இருக்கணும் தோசை. இப்போ அடித்து எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துடுறேன். ரொம்ப அதிகமாக முட்டை சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு முட்டை சேர்த்தா போதும். ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது மேலே சேர்த்துடுறேன். ஸ்பூனை வச்சு லைட்டாக அப்படியே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதுக்கு மேலே கொத்தமல்லியை கொஞ்சம் தூவிக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை நம்ம ஃபுல்லாக வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கறி தோசைக்கெல்லாம் எண்ணெய் நிறைய சேர்க்கணும். தோசை ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். தோசை இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கறி தோசை ரெடி பண்ணியாச்சு. இது போல் மீதி இருக்கிற கறியை வச்சு நம்ம தோசை செஞ்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தோசை செய்யும் போதும் தண்ணி சேர்த்து நல்லா கல்லை தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம செய்யணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியான சிக்கன் கறி தோசை ரெடி பண்ணிட்டோம். எப்போவுமே நம்ம கடையில் தான் சாப்பிட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கறி தோசையை நம்ம வீட்லேயே நல்லா டேஸ்டியாக ரொம்ப சீக்கிரமாக நம்ம செஞ்சுட்டோம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். எல்லாருமே வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய வீட்டில் சிக்கன் கறி தோசை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நல்ல வெரைட்டியான ரெசிபிஸ்லாம் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.